ஹாய்ங்க. வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஈவினிங் என்ன சாப்பிட பண்ணியிருக்கீங்கன்ட்டு தான் வருவாங்க. இப்போ ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக பாயில் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுறோங்க. கொதிநிலைக்கு முன்னாடியே ராகி மாவு அதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஊற்றி லைட்டாக பெசரிட்டு கொஞ்சம் சூடாயிடுச்சுங்க. இதோ இந்த மாதிரி இந்த விதை எப்படி இருக்குன்னா உருண்டை பிடிச்சா அப்படியே டைட்டாக வரணும், உதுத்து விட்டால் உடஞ்சிடணும். இதுதான் சரியான பக்குவம். நாம் இப்போ ராகி புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சிடலாம். அது ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டு வச்சுருவோங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் துணி நனைச்சி போட்டு அதுக்கு மேலே நம்ம கிளறி வச்சுருந்த மாவை பரவலாக போடணுங்க. குமிச்சு போட்டோம்னா மேலே நடுவிலெல்லாம் கொஞ்சம் வேகாமல் ஆகிடும். இப்போ இது நம்ம சுடு தண்ணி போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நல்லா அவியணும்ல. அந்த பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டுடுறோம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா ஸ்டீமில் வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். துருவி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வெந்துருச்சு. அதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் திருவின தேங்காய், அதோட நெய் ஆப்ஷனல் தான். தேங்காயும் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் அந்த நெய் தேங்காய் சேர்க்குறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளையில் செஞ்சு கொடுப்பாங்கங்க. அப்புறம் இதோட நான் சர்க்கரை தாங்க போட்டேன். வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்க்க மாட்டோம், எப்போயாவதுன்றதுனால நான் சர்க்கரையே போட்டுட்டேன். அதான் இருந்தது கூட, வெல்லம் இருந்துச்சு, உடைக்க அலுப்புப்பட்டு சர்க்கரையே போட்டேங்க. கிளறி மூடி வச்சிட்டோம். அவ்வளோதான். பாப்பா வந்த உடனே சாப்பிடுவா. பாப்பாவுக்கு இந்த புட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். என் பையன், எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு பண்ணி கொடுத்தது, நம்ம அம்மா. நானே உண்மையாக ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பண்ணி. இப்போ தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.